மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையிலே இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷாந்த் வேதநாயகம். நாங்கள் இன்று பார்க்க போகின்ற விடயம் முக்கியமாக பெண்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. எல்லா வயசு பெண்களுக்கும் இது மிகவும் அவசியமானது. அதே நேரத்திலே ஆண்கள் கூட இவற்றை பற்றி அறிந்திருப்பது மிகவும் முக்கியம். நாங்கள் பார்த்தோம், இந்த பாலியல் ரீதியான நோய்கள், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், இவற்றுக்குரிய அறிகுறிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் முக்கியமானது பெண்களினுடைய யோனி பகுதியில் இருந்து பெறுகின்ற வெள்ளைப்படுதல் அல்லது வெஜைனல் டிஸ்சார்ஜ். எனவே இந்த நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் விரும்பினால் யூடியூப்ல பார்ப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைன் அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் டிக்டாக், இன்ஸ்டாகிராமில் பார்ப்பவர்கள் மறக்காமல் ஃபாலோ அப் பண்ணுங்கள். பார்க்காதவர்களுக்கு இது கட்டாயமாக நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். என்னுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் என்பர்கள் 0094 777 35 62 45 மூலமாக வாட்ஸ்அப்பினூடாக தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் என்பர்கள் 0777 35 62 45 மூலமாக நீங்கள் தொடர்பினை மேற்கொள்ள முடியும். முதலாவதாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த வெஜைனல் டிஸ்சார்ஜ் அல்லது வெள்ளைப்படுவதிலே அவற்றினுடைய அமைப்பும் அவற்றினுடைய நிறமும் எவ்வாறு சாதாரணமான நார்மலாக இருக்கின்ற வெஜைனல் டிஸ்சார்ஜும் கிருமி தொற்று ஏற்படுகின்ற போது அவற்றிலே ஏற்படுகின்ற மாற்றங்களையும் பற்றி முக்கியமாக நாங்கள் பார்க்க போகின்றோம். எனவே பல பேர் பல இடங்களில் இருந்து தொலைபேசியின் மூலம் அழைப்பதை ஏற்கொண்டு இப்படிப்பட்ட பிரச்சனைகளை கேட்கின்றார்கள். என்றபடியாலே இதை பற்றி நான் இன்று சொல்ல வேண்டியது மிகவும் முக்கியம். எனவே இந்த வெஜைனல் டிஸ்சார்ஜ் அல்லது வெள்ளைப்படுவதானது மிகவும் கிளியராகவும் வாட்டரியாகவும் இருந்தால், அதாவது தெளிவாகவும் அதே நேரத்திலே தன்மையுடன் இருந்தால், இது சாதாரண ஒரு நிலைமை. இது எப்போது ஏற்படுகின்றது என்றால், ஒரு பெண்ணுக்கு உங்களுக்கு தெரியும், அவர்களுடைய மாதவிடாய் வந்த 14 நாளிலே சாதாரணமாக 28 நாட்களுக்கு ஒரு முறை மாதவிடாய் ஏற்படுகின்ற ஒரு பெண்ணுக்கு 14 நாட்களிலே அவர்களுடைய சூலகம் ஓவரியிலே இருந்து முட்டை வெளியிலே வரும், எக் வெளியிலே வரும், ஓவம் வெளியிலே வரும். அந்த நாட்களிலே தான் இந்த வெஜைனல் டிஸ்சார்ஜ் ஆனது தெளிவாகவும் ஒரு தன்மை உடையதாகவும் இருக்கும். அதே நேரத்திலே பாலியல் ரீதியாக பெண்கள் தூண்டப்படுகின்ற போதும் இந்த கிளியரான ஒரு வாட்டரி வெஜைனல் டிஸ்சார்ஜ் வரும். இது மிகவும் முக்கியமானது. இது ஒரு சாதாரண நிலைமை. இரண்டாவதாக, ஒரு பெண், அதாவது அவர்களுக்கு நான் முதலிலே சொன்னது போல மாதவிடாய் ஏற்பட்டு அந்த 14 நாட்களிலே ஓவிலேஷன் என்று சொல்லப்படுகின்ற சூலகங்கள்ல இருந்து முட்டை அல்லது எக் வெளியில வருகின்ற நேரத்திலே அதை நாங்கள் ஓவிலேஷன் என்று சொல்லுவோம். இந்த காலப்பகுதியில் சில நேரங்களிலே தெளிவான ஒரு வெஜைனல் டிஸ்சார்ஜ் இருக்கலாம். அந்த வெஜைனல் டிஸ்சார்ஜை கையாலை நீங்கள் எடுத்து பார்த்தால் அப்படியே ஸ்ட்ரெச்சியாக இருக்கும், கிளியர் அண்ட் ஸ்ட்ரெச்சியாக இருக்கும். அதே நேரத்திலே இந்த இன்னும் ஒரு இந்த வெள்ளைப்படுகின்றது ஒன்று இருக்கின்றது. என்னவென்றால், அந்த நான் முதல்ல சொன்னேன், கிளியர் இல்லாமல் அது வெள்ளையாக இருக்கும். அதே நேரத்தில் வெள்ளையாக இருக்கலாம் அல்லது ஒரு பால் நிறமுடையதாகவும் இருக்கலாம். ஒயிட், அதாவது ஒயிட் ஓ மில்கி என்று சொல்லுவோம். மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது சில ஃபங்கஸ் தொற்றுகளுக்கு, அதை நாங்கள் சொல்லுவோம் கேண்டிடாசிஸ் என்று சொல்லுவோம். இந்த வகையான ஃபங்கஸ் கிருமி தொற்றுதலுக்கும் இந்த வெஜைனல் டிஸ்சார்ஜ் ஆன இந்த வெள்ளைப்படுவதானது எப்போதும் இந்த நாங்கள் சொல்லுவோம் கேர்ட் அல்லது தயிர் போல அல்லது யோகட் போல இருக்கும். ஆனால் இந்த சாதாரண நிலைமையில் ஏற்படுவது நல்ல ஒயிட்டாக இருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் சிறிது ஒயிட்டாக இருக்கும் அல்லது பால் போல இருக்கும். ஆனால் தயிர் போல கட்டியாக வராது. இது மிகவும் முக்கியமானது. எனவே ஒயிட் ஓ மில்கி, ஆனால் தயிர் போல வராது. இது சாதாரண ஒரு நிகழ்ச்சி. இது எப்போது ஏற்படுகிறது என்றால், கர்ப்ப காலத்தில் இப்படியான ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் வரலாம், அல்லது இந்த மாதவிடாய் ஏற்படுவதற்கு 2-3 நாட்களுக்கு முதல் இப்படி கொஞ்சம் வெள்ளைப்படலாம். எனவே தான் இந்த 3 நிலைமைகளும் சாதாரணமான நிலைமைகள். இதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதே நேரத்திலே இந்த பெண்களினுடைய உள்ளாடைகள் இதை பற்றி எல்லாம் சொல்லுகிறார்கள்.
ஒரு நாளைக்கு 3 தரம் அவர்கள் உள்ளாடைகளை மாற்ற வேணுமாக இருந்தால் அதிலே இருந்து நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்னவென்றால் அவர்களுடைய இந்த வெள்ளைப்படுவது அல்லது இந்த வெஜைனல் டிஸ்சார்ஜ் ஆனது மிக கூடுதலான அளவு இருப்பதாக நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இதன் நிமித்தமாக கட்டாயமாக ஒரு வைத்தியருடைய ஆலோசனைகளை நீங்கள் பெற வேண்டியது மிக 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 முக்கியம். அதே நேரத்திலே ஒரு பெண் இந்த வயதுக்கு வருகின்ற முதல் காலங்களிலே, அதாவது சொல்லுவோம் இந்த மெனாக்கே என்று சொல்லுவோம், அல்லது ஏஜ் அட்டன் பண்றோம் என்று சொல்லுவோம், அல்லது பூ பெய்துகின்ற முதல் காலங்களிலே ஒரு பூப்பதற்கு 2-3 மாசங்களுக்கு முதல் இருந்தே அவர்களுடைய உள்ளாடைகளிலே நான் சொன்னது போல இவ்வாறு தெளிவான ஒரு கிளியரான ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் பெறலாம். இதுவும் ஒரு சாதாரண ஒரு நிலைமையாக இருக்கும். அதே நேரத்திலே திருமணம் முடித்த புதிதிலும் இந்த செக்ஷுவல் ஸ்டிமுலேஷன் என்று சொல்லப்படுகிற அல்லது செக்ஷுவல் அரவுசல் என்று சொல்லப்படுகிற, அதாவது பாலியல் கிளர்ச்சி அல்லது பாலியல் டிசைர்ஸ், பாலியலில் ஏற்படும் விருப்பம், இவ்வாறு ஏற்படுகின்ற போது கூட இந்த வெஜைனல் டிஸ்சார்ஜ், இந்த வெள்ளைப்படுவது இருக்கும். இவை எல்லாமே சாதாரணமாக ஏற்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கும். எனவே இதை பற்றி நீங்கள் பெரிதாக அலட்டிக் கொள்ளவோ பயப்படவோ தேவை கிடையாது. ஆனால் நான் என்னுடைய நோயாளிகளுக்கு சொல்வது என்னவென்றால், ஒரு நாளைக்கு நீங்கள் 3 உள்ளாடைகளை மாற்ற வேண்டும். அதே நேரத்திலே ஏதாவது வித்தியாசமாக இருந்தால் ஒரு வைத்தியரினுடைய ஆலோசனைகளை பெறுவது முதலாவது முக்கியம். இரண்டாவதாக, நீங்கள் ஒரு திருமணம் முடித்தொருவராக இருக்கலாம், அல்லது திருமணம் முடிக்காமல் வேறு ஒருவருடன் சேர்ந்து இருக்கின்ற ஒருவராக இருக்கலாம், அல்லது திருமணத்தில் வெளியேயான பாலியல் உறவுகளை வைத்துக் கொண்டு இருந்தால் இந்த வெஜைனல் டிஸ்சார்ஜ் வந்த உடனே, வெள்ளைப்படுவது வந்த உடனேயே ஒரு வைத்தியரினுடைய ஆலோசனை பெறுவது மிக மிக முக்கியம். இது அதாவது உங்களுக்கு வடிவாக விளங்குமாறு நினைக்கின்றேன். அதாவது ஒரு ஆண் துணையோ அல்லது கணவரோ வேறு ஒரு பெண்ணிடம் சென்று உங்களுடன் வந்து அவர் இருக்கின்ற போது பாலியல் உறவுகளை வைத்துக் கொள்கின்ற போது பல நோய்கள் பரவக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய கணவரோ உங்களுடைய ஆண் துணியோ உங்களுக்கு கடைசி மட்டும் தான் இப்படி வேறொரு பொண்ணுடன் சென்றதாக ஒரு போதுமே உங்களுக்கு சொல்ல மாட்டார். கவனித்துக் கொள்ளுங்கள், இதை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். என்றபடியினாலே உங்களுக்கு ஏதாவது ஒரு தொற்று ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். என்றபடியினாலே நான் சாதாரணமான வயதுக்கு வந்த பெண்களுக்கும் திருமணம் முடித்த பெண்களுக்கும் அதே நேரத்திலே திருமணம் முடிக்காமல் பாலியல் உறவை வைத்துக் கொள்கின்ற பெண்களுக்கும் என்ன சொல்லுகின்ற ஒரு அறிவுரை என்னவென்றால், இவ்வாறு இந்த வெஜைனல் டிஸ்சார்ஜ் ஏற்படுகின்ற போது கட்டாயமாக ஒரு வைத்தியரினுடைய ஆலோசனையை பெறுவது மிக மிக முக்கியம். எனவே இத்துடன் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்வோம். நன்றி.